வணக்கம் உறவுகளே. தமிழ்நாட்டு அரசியலில் எல்லோரினதும் பார்வை இப்பொழுது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமா மேல் விழுந்திருக்கிறது. வழமையாக அவரது போராட்ட குணத்துக்கும் கொள்கை பிடிப்புக்கும் அவர் எல்லோரையும் கவர்ந்து இழுப்பார். ஆனால் இப்பொழுது திருமா களைத்து போய்விட்டாரா? முதுமை காரணமா? ஏன் இவ்வளவு சோர்வு? கட்சி அவர் பிடியை விட்டு நழுவிக் கொண்டிருக்கிறதா என்று பலவிதமான கேள்விகளோடு பலரும் அவரை பார்க்கிறார்கள். திமுக ஆட்சி காலத்தில் இவர் கூட்டணி கட்சியாக இருந்ததினால் திமுகவை எதிர்த்து ரொம்பவே பேச முடியாத ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருந்தார். ஆனால் அவர் முட்டு கொடுத்திருக்க வேண்டியதுதான். ஆனால் அவ்வளவு முட்டு கொடுத்ததுதான் அவரின் வீழ்ச்சிக்கு தொடக்கம் என்று நான் நினைக்கிறேன் உறவுகளே. அந்த காலகட்டத்தில் அவர் முட்டு கொடுத்து கொண்டிருந்ததினால் அவரது போராட்ட குணம் நீர்த்து போனது, கொள்கை பிடிப்பு அற்று போனது. அது மட்டுமல்ல, அவரது தளபதிகள் நினைத்தார்கள், தலைவனை முட்டு கொடுத்து திமுக வீட்டிலேயே படுத்து கிடப்பதால் நாமே ஒரு போராட்ட குணமும் கொள்கை பிடிப்போடும் இருந்து எமது வாழ்க்கையை வீணாக்கி கொள்வான், நாமே நேரடியாக திமுக தலைமையுடன் டீல் பேசலாமே என்று பலர் திமுக பக்கம் சென்று விட்டார்கள் உறவுகளே. இந்த நிலையில்தான் ஆதவ் அர்ஜுனா எனும் ஆமையை அவர் கட்சிக்குள் எடுத்துக்கொண்டார். அந்த ஆமை பல வேலைகளை பார்த்து விட்டது. ஒரு கட்டத்தில் திருமா புரிந்து கொண்டார், ஆதவ் அர்ஜுனாவின் பணம் எனக்கு உதவினாலும் கட்சி நடத்த இவரை தொடர்ந்து உள்ளே வைத்திருந்தால் நாம் எல்லாம் மூட்டை முடிச்சை கட்டி கொண்டு காசிக்கு போக வேண்டியதான் என்று புரிந்து கொண்டார். அதனால் தந்திரமாக ஆதவ் அர்ஜுனாவை கலட்டி விட்டது உங்களுக்கு நினைவிருக்கும் உறவுகளே. இப்பொழுது ஷானவாஸ், ரவிக்குமார் போன்ற பலரும் திமுக பக்கம்தான் இருக்கிறார்கள். இன்னும் சிலரும் ஒன் த வேயில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் விஜய் கட்சி தொடங்கினதால் மேலும் பலவீனப்பட்டு போனார் திருமா. திருமாவுடன் இருந்த பல அடிப்படை தொண்டர்கள், அவர்கள் நோமலாகவே தலித் இளைஞர்கள், ரொம்பவே படிப்பறிவு விளக்கமும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அல்ல, சினிமா மாயையில் உளரும் அடிப்படையான ஒரு தலித் இளைஞர்கள் பலரும் இருந்தார்கள் அந்த கட்சியில். அவர்கள் அப்படியே அந்த நடிகனை பார்த்து மயங்கி அப்படியே ஒரு பிளாக்காகவே நடிகனின் பின்னால் சினிமா மாயையில் சென்று விட்டார்கள். அப்பொழுதுதான் புரிந்து கொண்டார் திருமா, நான் இவ்வளவு 25 வருட காலம் அரசியல் நடத்தி இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தவில்லை. அப்படி நான் அரசியல் மயப்படுத்தி இருந்தால் இப்படி சினிமா மோகம் கொண்டு ஒரு கூத்தாடி பின்னால் போயிருக்க மாட்டார்கள் என்று இப்பொழுது புரிந்து கொண்டார். தன்னைத்தானே நொந்தும் கொள்கிறார். இப்பொழுது அண்மையில் சீமான், அன்புமணி, டாக்டர் கிருஷ்ணசாமி, வேல்முருகன் இவர்களெல்லாம் ஒன்றாக கலந்து பேசி தமிழ் தேசிய கூட்டணி ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதனால் தான் தனித்து விடப்பட போறேனோ என்று நினைத்து தனது இருப்பை காட்டுவதற்கு அண்மையில் தமிழ் தேசிய மாநாடு என்று சொல்லி ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தார். அது உண்மையில் தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபிலிமை காட்டுவோமே, வேறு வழி இல்லை என்பதால் நடத்தப்பட்ட மகாநாடு. குறிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் உறவுகளே, இந்த மகாநாட்டில் விஜயின் படம் ஒரு இடத்தில் கூட இல்லை, போஸ்டரிலோ அங்கேயோ. அதற்கு முன்பெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் எத்தனையோ சிறுத்தைகளின் போஸ்டர்களில் எல்லாம் திருமாவின் படம் சின்னதாக இருந்தது, ஜோசப் விஜயின் படம் பெரிதாக இருக்கும். இப்பொழுது அந்த மாநாடு நடத்தப்பட்ட இடங்களிலேயோ அது வரும் வழிகளிலேயோ
ஒரு இடத்தில் கூடி ஜோசப் விஜயின் படம் இல்லை. இதை ஜோசப் விஜயே மறுத்திருப்பதாக செய்தி. அதாவது எனது படத்தை நீங்கள் போட வேண்டாம், அதாவது உங்கள் தயவு எனக்கு தேவையில்லை என்பதை மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த மாநாட்டுக்கு பாதுகாப்பு போதியளவு கொடுக்கப்படவில்லை. தொண்டர்கள் எல்லாம் அத்துமீறினார்கள், அடங்க மறுத்தார்கள், திமிர்ந்தெழுத்தார்கள். திருமாவே மூச்சு அடைத்து போனார். இப்படி அந்த மாநாடு கொடுத்த ப்ளஸ்லையும் காட்டி மைனஸ் தான் திருமாவுக்கு கூடுதலாக இருந்தது. அது மட்டுமல்ல உறவுகளே, அந்த மாநாட்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முன்பு ஒரு முறை மது ஒழிப்பு மாநாடு ஒன்றை நடத்தினார். திமுகவில் கூட்டணியில் இருக்கும் பொழுது திமுகவுக்கு எதிராக சின்ன ஒரு சிலுசிலுப்பை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் ஏற்படுத்தின மாநாடு. ஆனால் திமுக இவருக்கு மேலால பிளான் பண்ணி அந்த மாநாட்டுக்கு திமுக காரர்களையே அனுப்பியிருந்தது. அதனால் அந்த மாநாடு புஷ்வானமாக போனது உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆனால் அந்த மாநாட்டில் சிஎம் ஸ்டாலின் ஒரு அதிர்ச்சியாக விசிட் செய்திருந்தார் மேடைக்கு. அப்படி இந்த மேடையிலும் ஜோசப் விஜய் அவர்கள் வருவார்கள் என்றொரு வதந்தி பிசிகா மத்தியினர்களே பரப்பப்பட்டு அதன் காரணமாகத்தான் நிறைய சினிமா மாஜையில் உள்ள இளைஞர்கள் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார்கள் என்ற ஒரு செய்தியும் உண்டு. ஆனால் விஜய் எல்லாம் திருமாவை மதித்து அந்த மேடைக்கு செல்லும் அளவுக்கு இல்லை என்பதை திருமாவின் உள்மனத்துக்கு முதலே தெரிந்திருந்தது உறவுகளே. அது மட்டுமல்ல, இந்த மாநாட்டுக்கு தாவேகா சார்பிலேயோ அல்லது ஜோசப் சார்பிலேயோ ஒரு வாழ்த்து செய்தியும் அனுப்பப்படவில்லை என்பது இங்கே கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது ஒன்று உறவுகளே. அது மட்டுமல்ல, விஜய் தான் வர முடியாது என்று சொன்னாலும் ஒரு அமைச்சரை கூடியாவது மரியாதையின் நிமித்தமாவது அனுப்பியிருக்கலாமே. அதை கூட செய்ய ஜோசப் விஜய்க்கு மனமில்லை என்பதை திருமா இப்பொழுதாவது புரிந்து கொள்ளட்டும் உறவுகளே. இப்படி திருமா பழைய திருமாவாக இப்பொழுது இல்லை, கெத்தில்லாத திருமாவாக மாறிவிட்டார். ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறார், மாறி மாறி பேசுகிறார் என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன உறவுகளே. அது மட்டுமல்ல, அந்த மேடையில் சொன்னால் தாங்கள் தாவேக்காவுடன் தான் இனி பயணிப்போம் என்று சொல்லி, ஆனால் இப்பொழுது தாவேக்கா இவரை ஒரு அழையாத விருந்தாளியாக பார்ப்பதனால் திருமாவின் தம்பிகள் பலர் யோசிக்கிறார்களாம், நாங்கள் அவசரப்பட்டு ஜோசப் விஜயின் கட்சிக்கு ஆதரவை கொடுத்து விட்டோமோ என்று நொந்து கொண்டு இருக்கிறார்களாம். இப்படி நடக்கும் விடயங்களை பார்க்கும் பொழுது திருமா தனிமையில் இருந்து யோசிக்கிறாராம், ஒன்றுமே புரியல உலகத்தில், என்னமோ நடக்குது, மர்மமாக இருக்குது என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டு இருப்பதாக செய்திகள் உறவுகளை.